Hello friends, welcome to Ronnie Tailors. Product design க்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவோட அடிப்பகுதியில் ஒரு 2 இன்ச்சுக்கு டாட் மட்டும் போட்டுக்கலாம். டாட் போட்டு இதில் வந்து நம்ம வளைவு போட்டுக்கலாம். இங்கே ஒரு மூடி இருந்தால் கூட இந்த மாதிரி எடுத்து வளைவு போட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த வளைவு போடுறப்போ உங்களுக்கு ஈவனாக தான் இருக்கும். இதில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். பீட்ஸ் எடுத்துட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீடை வந்து நம்ம எடுத்துட்டு ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். நீடில் உள்ளே போட்டுட்டு திரும்ப நம்ம வந்து வெளியில் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம சுகர் பீட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லோ கலரில் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு சுகர் பீடு, ஒரு சீக்வன்ஸ். சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு திரும்பவும் ஒரு சுகர் பீடும் ஒரு சீக்வன்ஸும் எடுத்துக்கலாம். அது மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். ரைட் சைட்லையும் லெஃப்ட்லையும் போடணும். நம்ம போடுறப்பவே வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம சுகர் பீடை வந்து ஃபேப்ரிக்கில் போட்டு ஒட்டி தானே வச்சுருக்கோம். அதனால் சைடு ஸ்டிச்சும் போட்டு சீக்வன்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஃபுல் லைனுமே. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோம். பீட்ஸும் சீக்வன்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கேலை போட்டிருக்கோம் இல்லையா, அதில் இதுக்கு நேராக சென்டர் பகுதியில் சுகர் பீட் போட்டுக்கலாம். டுவெல் பீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நான் 7 பீட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கலாம்.
இப்போ நம்ம சுகர் பீடை ஒட்டியில் நீடில் எடுத்திருக்கோம். வேறு எடுத்துட்டு ஒரு ஸ்கை ப்ளூவில் வந்து கட் பீடும் சீக்வன்ஸும் எடுத்திருக்கேன். திரும்ப ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் எடுத்துக்கலாம். அது மாதிரி இங்கே இதுக்கு நேராக சீக்வன்ஸ் வந்து 2-3 சேர்ந்து இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக இது இப்போ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். சுகர் பீட் போட்டுக்கலாம். 3 பீட் எடுத்துக்கலாம். ஒரு கட் பீடு ஒரு சீக்வென்ஸ். திரும்ப வந்து ஒரு கட் பீடும் ஒரு சீக்வென்ஸும் இந்த மாதிரி இங்கேயும் போட்டுக்கலாம். வி ஷேப்பில் வர மாதிரிக்கு. அப்புறம் சென்டர் பகுதியில் ஒன்று. இப்போ இதில் சீக்வன்ஸ் பீடெலாம் போட்டால் நம்ம அடுத்த லைனில் வந்து இதுலேருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு ரெட் கலரில் சுகர் பீடு எடுத்திருக்கோம். சுகர் பீடு இந்த மாதிரி மேலே தள்ளிட்டு சீக்வன்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு கட் பீடும் ஒரு சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். வி ஷேப்பில் வர மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஒன்று போட்டுக்கலாம். ரெண்டுக்கும் இடையில வர்ற மாதிரிக்கு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நேராக வர மாதிரிக்கு நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று. ஃப்ளவர் சீக்வன்ஸு ஒரு ரெட் கலர் சுகர் பீடு இங்கே போட்டோம் இல்லையா, அது மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ இதில் திரும்ப ஒரு நம்பர் 3 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சுகர் பீடும் சீக்வன்ஸும் போட்டுக்கலாம். ஒரு சுகர் பீடு ஒரு சீக்வன்ஸு. ஸ்கை ப்ளூவில் கட் பீட் ஒன்று சீக்வன்ஸ் ஒன்று ரைட் சைடில் லெஃப்ட்லையும் போட்டுட்டு அப்புறம் சென்டரில் ஒன்று போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக இங்கே வர மாதிரிக்கு இது வந்து இங்கே வர மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம வந்து சீக்வன்ஸ் எல்லாமே போட்டோம் பாருங்கள். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம், அந்த லைனில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச்சும் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு ஃபேப்ரிக் க்ளூவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பீட்ஸ் மட்டும் போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டால் கூட போதும். 2 பீடாக நம்ம போடுவோம், அந்த மெத்தடில் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம 2 பீடுக்கு இடையில ஒரு சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். நம்ம நாட் எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம். நிறைய லைட்டாக குத்திட்டு அதுக்கப்புறம் நீடில் கடியில் த்ரெட்டை கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான், நம்ம 2 நாட் போட்டோம் பாருங்கள். இந்த லூப்புக்குள்ளே த்ரெட் வந்துடுச்சுலே, அவ்வளோதான். நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது, சிம்பிளாகவும் இருக்குது, நல்லா ரிச் லுக்லேயும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.